வணக்கம். மகாபாரத போர் உலக சரித்திரத்திலேயே மிகப்பெரிய அழிவையும் தர்மத்தின் வெற்றியையும் கண்ட ஒரு யுத்தம். இந்த போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக பாண்டவர்களின் வழிகாட்டியாக நின்றவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு பெரிய போரில் தனது பக்தர்களுக்காக தர்மத்தை நிலைநாட்ட வந்த கிருஷ்ணர் ஏன் ஆயுதமேந்தவில்லை? மகாபாரதத்தை எத்தனை முறை படித்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம் கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். முழு வீடியோவையும் பாருங்கள். பிரமிப்பூட்டும் உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பே பகவான் கிருஷ்ணர் ஒரு சபதம் எடுத்தார். நான் இந்த போரில் எந்த ஆயுதத்தையும் தொடமாட்டேன், ஒரு சாதாரண தேரோட்டியாக மட்டுமே இருப்பேன் என்று அறிவித்தார். இந்த சபதம் துரியோதனனுக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் ஏன் இந்த சபதம்? இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவதாக, கிருஷ்ணர் நேரடியாக போரில் ஈடுபட்டிருந்தால் அது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான போராக இல்லாமல் கிருஷ்ணனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான போராக மாறியிருக்கும். இது தர்ம யுத்தத்தின் நோக்கத்தையே சிதைத்திருக்கும். ஆனால் முக்கிய காரணம் ஒன்று உள்ளது. அது பீஷ்ம பிதாமகரின் சபதம். பீஷ்மர் கிருஷ்ணன் ஆயுதமெடுக்க வைப்பேன் என்று சபதம் செய்திருந்தார். இது கிருஷ்ணரின் சபதத்திற்கு நேர் எதிரானது. இந்த இரு சபதங்களும் சந்திக்கும்போது என்ன நடந்தது? 10ஆம் நாள் போர். பீஷ்மர் தனது முழு பலத்துடன் பாண்டவர் படையை சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருந்தார். அர்ஜுனன் அவரை கொல்ல தயங்கினான், ஏனெனில் அவர் அவனுடைய தாத்தா. அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரிலிருந்து குதித்து ஒரு தேர்ச்சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி ஓடினார். இங்கேதான் ஒரு பெரிய தர்ம சங்கடமும் தந்திரமும் புதைந்துள்ளது. கிருஷ்ணர் தனது சபதத்தை மீறுகிறாரா? இல்லை. கிருஷ்ணர் ஆயுதமேந்தியதற்கு காரணம் அர்ஜுனனை தூண்டுவதற்காகத்தான். அர்ஜுனன் போர் புரிய மறுத்தபோது கிருஷ்ணர் தானே போர்க்களத்தில் இறங்குவது போல் நடித்தார். இதை பார்த்த பீஷ்மர், என் சபதம் நிறைவேறுகிறது என்று கூறி உடனடியாக ஆயுதத்தை கீழே போட்டார். கிருஷ்ணரின் இந்த செயல் அர்ஜுனனை வெகுவாக தூண்டியது. தர்மத்தை நிலைநாட்ட சில சமயங்களில் சபதங்களை மீறுவது போல் தோன்றினாலும் அதன் ஆழமான நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் என்பதை கிருஷ்ணர் உணர்த்தினார். மேலும் கிருஷ்ணர் ஆயுதமேந்தாததன் மூலம் போர் என்பது உடல் வலிமையால் மட்டும் வெல்லப்படுவது அல்ல, அது ஞானத்தாலும் தர்மத்தாலும் வெல்லப்பட வேண்டும் என்பதை உலகிற்கு உணர்த்தினார். ஆக மகாபாரத போரில் கிருஷ்ணர் ஆயுதமேந்தாததற்கு பின்னால் இவ்வளவு ஆழமான காரணங்களும் தந்திரங்களும் அடங்கியுள்ளன. இது வெறும் கதையல்ல, வாழ்க்கை தத்துவங்களின் களஞ்சியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் கர்ணன் ஏன் சகுனியின் சூழ்ச்சிகளுக்கு பலியானான் என்ற தலைப்பில் சந்திக்கிறேன்.